சரிடா இங்கே இது வந்துட்டு நம்ம இதில் இருக்கிற எலும்பு அப்படியே எடுக்கணும் ஓகேவா. அப்போ வந்து நான் இதில் ஸ்டஃப் பண்ணி இல்லை ரோல் பண்ணி நான் கையில் கட்டுவேன் ஓகேவா. இந்த ரூல் அதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து டர்க்கி இது ஓகேவா. என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இது இருக்குல்ல இந்த இடத்துல சும்மா ஒரு கோடு ஒரு இதுக்காக இங்கே எலும்பு இப்படி தான் வரும். இப்படி வந்து இந்த இடத்துல இப்படி திரும்பும் தோற்று தான். அப்போ என்ன பண்ணணும் இந்த கத்தி வச்சு அந்த எலும்பு கூட வந்துட்டு ஒரு கோடு போடணும். இங்கே வந்துட்டு எல்லாம் இது வரைக்கும். அதுக்கப்புறமா இங்கேருந்து அதே மாதிரி ஒரு கோடு போடணும் ஓகேவா. இப்போ எலும்பு தெரியுதுல்ல அப்படியே அந்த எலும்புலேருந்து இது ஃபுல்லாத்தையும் வந்துட்டு இந்த சைடு அதை அந்த ஒட்டி இருக்குல்ல அந்த சதையை அப்படியே எடுக்கணும். கட் பண்ணக்கூடாது ரொம்ப கீழே. அந்த எலும்பை சுற்றி தான் வந்துட்டு உனக்கு வேலையே இருக்கணும் ஓகேவா. எப்படி பண்ணணும் ஓகே. அதுக்கப்புறமா எடுத்துட்டு இந்த சைடு ஓகேவா. ஓகே அப்படியே வந்தோன்னு வச்சுக்கோ. ஓகே அதுக்கப்புறமா கீழே இப்படி வச்சுட்டு அப்படியே இப்படி பண்ணோன்னா வெளியில் வந்துடும். அதுதான் அப்படியே வந்து நீ வர வேண்டியதான் கூடவே இது பண்ணிக்கின்னு இருந்துச்சா. இந்த இடத்துல இந்த முட்டியல் மாதிரி ஒன்று இருக்கும். அது கொஞ்சம் அதுவும் அதே மாதிரி பண்ணிவிட்டு கீழே வரைக்கும் வந்துடணும். ஓகே இதில் இந்த முட்டி எலும்பு அந்த எலும்பு பண்ண மாதிரியே அப்படியே லைட்டாக கோடு போட்டுனா அதுவே பிரிஞ்சிடும் ஓகேவா. இவ்வளோ பெருசு வரும் ஓகே. அப்புறமா இது ஃபுல்லாக டீகனெக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த சைடு வா. இந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ண மாதிரி அந்த ஏஜில் இருக்குல்ல. கத்தி பார்த்து யூஸ் பண்ண புது கத்தி. ஏன்னா நான் இப்போ உனக்கு காட்டின்னு இருக்கிறேன்ல நான் கட் பண்ணிக்கினேன். ஐயோ தெரிதா இல்லையா. டக்குனு இடத்துல கையை எடுத்து பார்த்தேன் அந்த இடத்துல தான் குத்திக்கினேன். சரி உனக்கு முடிக்கிறதுக்காக காட்டுறேன் நான் ஓகே. இந்த இடத்துல வந்துட்டு அந்த நரம்பு இருக்கும் ஒரு எலும்பு மாதிரியே ஒரு நரம்பு ஓகேவா. பார்த்து யூஸ் பண்ண கத்தி புது கத்தி ஓகேவா. இப்படி குத்திக்கினேன் நல்லது சார். ஐயோ